Hi guys, welcome to the last video of Sabarimala 2024. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை பற்றி 2 வீடியோஸ் கவர் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து எப்படி கோட்டயம் வந்தது, கோட்டயம்லேருந்து எப்படி பம்பா வரைக்கும் போனது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வந்து நான் ரிட்டன் சென்னை போகிறதுக்கான வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சூப்பரான வீடியோவாக, ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவாக, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்டா இத்தனை புகழ்ச்சி அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து எத்தனையோ எஸ்சிடிசி vlogs பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ராவல் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம பண்ண போகிற ஜேர்னி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தே உங்களுக்கு தெரியும். எஸ்சிடிசி பஸ் பம்பாலேருந்து கிளம்பக்கூடியது சபரிமலா எஸ்சிடிசி ஸ்பெஷல் பஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி இந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸை சென்னை டு சபரிமலா ஆப்ரேட் பண்ணுவாங்க. சபரிமலானா பம்பா வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா புது BS6 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் பம்பாக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து பம்பா டு சென்னை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, போன வருஷம் வரைக்கும் நிலக்கல் வரைக்கும் மட்டும்தான் எஸ்சிடிசிக்கு அலௌட் இருந்துச்சு. பட் இந்த வருஷத்துலேருந்து பம்பா வரைக்குமே வந்து இங்கேருந்தே கிளம்பலாம் அப்படின்னு வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் இங்கேருந்து தான் கிளம்புது. இன்றைக்கி அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் பம்பாலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நம்ம சபரிமலை ஸ்பெஷல் பஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் தான் கேஎஸ்ஆர்டிசி பம்பா பஸ் ஸ்டாண்ட். நல்லா ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்டு, டிப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் பர்மனண்ட்டாகவே. இப்போ வந்து சீசனுக்காக டெம்பரரியாக போட்ட பஸ் ஸ்டாண்டு கிடையாது. பர்மனண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்கும். அண்ட் இங்கேருந்து தான் நம்ம எஸ்சிடிசி பஸ் டிபார்ட் ஆகுது. கரெக்டாக பம்பா நதியிலேருந்து, பம்பா நதி வந்து நம்ம நதிக்கரையில் குளிச்சுட்டு ஏறுவோம்ல, அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 500 மீட்டர் கிட்ட வரும். 500 மீட்டர் நீங்கள் நடந்து வரணும்னு அவசியம் இல்லை. இதோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் வருது பார்த்தீங்களா. இது வந்து அங்கே பம்பா ரிவர் கிட்டே கிளம்புற பஸ் தான். அந்த மாதிரி பஸ் தான் நம்ம ஏறிக்கிட்டோன்னா நம்மளை வந்து ஃப்ரீயாகவே வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கு எந்த சார்ஜும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் நிலக்கல் போகிற மாதிரி இருந்தால் தான் காசு கொடுக்கணும். ஆனால் சீசன் டைமில் தான் இத்தனை பஸ்ஸஸை பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டுமே ஒரு 60-70 பஸ் நிற்கும்னு நினைக்கிறேன். இத்தனை பஸ்ஸஸ் இங்கே நிற்கிறதுக்கான காரணமே சீசன் டைம்னால தான். மற்ற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகும் தான், ஆனால் பஸ்ஸஸ் கம்மியாக தான் ஆப்ரேட் ஆகும். இந்த அளவுக்கு பார்க்குறது இந்த ஒரு 2 மாதமாக தான் இருக்கும். நம்ம பஸ் போகக்கூடிய ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரூட்டு, ஒரு ஹில் ரூட்டு. குமுளி ரூட்டில் நம்ம போக போகிறோம். குமுளி ரூட்டில் போய் தான் தமிழ்நாடு ஜாயின் பண்ணி அங்கேருந்து அப்படியே வந்து சென்னை ரூட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேனி, திண்டுக்கல், திருச்சி வழியாக சென்னை போக போகிற ரூட்டு. ஸோ சூப்பரான இந்த புது பஸ்ஸு சபரிமலா ஸ்பெஷல் பஸ்ஸு எப்படி இருக்குன்னு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி சபரிமலை சீசன் வருஷம் எஸ்சிடிசி வந்து எப்படி ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, சென்னையிலேருந்து பம்பா வரைக்கும் வருவாங்க, ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி நிலக்கல் போயிடுவாங்க. நிலக்கல்லில் தான் திருப்பி நம்ம சென்னைக்கு பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் எஸ்சிடிசி சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க. டேரெக்டாக பம்பா பஸ் ஸ்டாண்டில் இருந்தே வந்து பேசஞ்சர்ஸ் போட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே டெய்லி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இங்கேருந்து பஸ் டிபார்ட் ஆகும் சென்னைக்கு. ஒரு பஸ் இப்போ இருக்கா, இந்த பஸ் வந்து பேசஞ்சர்ஸ் ஃபில் ஆகி இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அடுத்து ஒரு பஸ் வரும். ஸோ ஒரு நாளில் இப்போதைக்கு இந்த டைமில் வந்து ஒரு 6 பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது. பட் சீசன் நெருங்க அதாவது மார்கழி மாதம்லாம் போயிட்டோம்னா சீசன் பயங்கரமாகிடும், கூட்டமும் ஹெவி ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பஸ்ஸஸை எஸ்சிடிசி கொண்டு வருவாங்க. காய்ஸ், நம்ம பம்பா பஸ் ஸ்டாண்டு வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு செம்ம சப்போர்ட் கொடுத்தாங்க. எஸ்சிடிசி சைட்லேருந்து இங்கே பம்பாக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்சிடிசி. ஹாய் சொல்லுங்கள் சார் எல்லோரும். தேங்க்ஸ் சார். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சீட்ரு ஸ்லீப்பராக தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக சீட்ரு, மேலே ஃபுல்லாக ஸ்லீப்பர் பர்த்ஸ் கொடுத்துருக்காங்க.
நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் தெரியும். நிறையா வீடியோஸில் நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பஸ்ஸில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். சார்ஜிங் பாயிண்ட்ஸு, லைட்டு, மொபைல் ஹோல்டரு, அட்டாச்டு பில்லோ எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். புது வண்டினால் நான் வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் சீட்ரு அண்ட் சைடில் இருக்கும் சார்ஜிங் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் இங்கே 75% ஃபுல் ஆகிடுச்சு வண்டி. அண்ட் கேபின் ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு பெர்மிஷன் கிடச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் உட்காந்து வெளிச்சம் குறையிற வரைக்கும் சலிக்க இன்றைக்கி கேபின் ரைட் பண்ண போகிறேன். ஏன்னா எஸ்சிடிசியில் இப்படிப்பட்ட ஒரு க்ரூ அமையிறது, இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேரு. கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம பம்பா பஸ்க்கே கிடச்சிருக்கு. ஸோ சூப்பராக ரூட்டை கவர் பண்ணும். இங்கே வந்து பம்பாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நிலக்கல்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. நம்ம கோட்டயம்லேருந்து வந்த ரூட் இல்லை, எரிமேலியிலேருந்து வந்த ரூட்டு கிடையாது. ஏன்னா இந்த வண்டி எரிமேலி போகாது. ஸோ பம்பா நிலக்கல் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் எடுத்து நம்ம குமுளி போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். ஆல்சோ சபரிமலா பஸ்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் கவர் பண்ணுறோம். இத்தனை வாட்டி எத்தனையோ வாட்டி நம்ம வந்து எஸ்சிடிசி கவர் பண்ணியிருக்கோம். பட் ஒரு வாட்டி கூட பம்பா ஸ்பெஷல் பஸ்ஸை கவர் பண்ணதில்லை. இன்றைக்கி ஸ்பெஷலாக கவர் பண்ணுறது சூப்பராக இருக்க போகுது. ஸோ சிஎன்பி டிப்போலேருந்து தான் இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பல்லவன் டிப்போ, இப்போ வந்து கிளாம்பாக்கம் டிப்போவாக இருக்கக்கூடியது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வண்டி இங்கே பம்பாவில் இருக்குது. ஏன்னா டியூட்டி போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் டியூட்டி. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசி இந்த 2 மாதத்துக்கு ஆப்ரேட் ஆக போகிறதுக்காகவே இந்த ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன் கவர்மெண்ட் டியூட்டி எஸ்சிடிசி. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கார் யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த ஷெட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த லொக்கேஷன் பாருங்களேன், எஸ்சிடிசி இங்கே நின்றுட்டுருக்கு. பின்னாடி லொக்கேஷன் வந்து அப்படியே பின்னாடி மிஸ்ட்டு இறங்குற ஒரு மலை. சூப்பராக இருக்குல்ல. சீட்டு லாஸ்ட்டில் தானே போட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 4:10க்கு இங்கே பம்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியிருக்கோம். அண்டு ஃபேர் பார்த்தீங்கன்னா பம்பாலேருந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், அதாவது கிளாம்பாக்கம் கேசிபிடி வரைக்கும் 1200 சார்ஜ் பண்ணுறாங்க சீட்டருக்கு. இதே ஸ்லீப்பரில் போனால் 1500 ஆகும். டிக்கெட் ஃபேர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். ஸ்பெஷலான ஃபேர் போட்டு தான் இந்த பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் சபரிமலா பஸ்னால ஸ்பெஷலான ஃபேர். யூஸ்வலாக எஸ்சிடிசி இந்த ஃபேர் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 700 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்கு யூஸ்வலாக எஸ்சிடிசி என்ன ஃபேர் வாங்குவாங்கன்னா ஒரு 800 கிட்ட தான் வாங்குவாங்க. பட் 1200 அப்படிங்கிறது வந்து சபரிமலா ஸ்பெஷலுக்காக மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஓட்டுற ரூட்டு பார்த்திங்கன்னா கேரளா ரூட்டு. பம்பையிலேருந்து குமுளி வரைக்குமே கேரளா ரூட்டு தான். ஸோ கேஎஸ்ஆர்டிசி அந்த ரூட்டில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் சர்வீஸ்னால ஆப்போசிட்டில் ஓடுற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸையும் வந்து அந்த ஃபேரையும் வந்து கணக்கில் வச்சு தான் இங்கே ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் புதுசு கிடையாது. எல்லா வருஷமும் சபரிமலா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ஃபேர் தான் இருக்கும். 5 minutes later. பிராண்ட் நியூ BS6 சபரிமலை சிறப்பு பேருந்தில் நம்ம கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வருஷம் கழித்து நம்ம எஸ்சிடிசி வண்டி பம்பா வரைக்கும் வருது. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிலக்கலோடைய ஸ்டாப்பு. தண்ணி கிடையாது, கடையும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போனது பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி, பம்பா டு மதுரை ஆப்ரேட் ஆகிற வண்டி. இப்போதைக்கு இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் 21 நான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறது. சென்னைக்கு ஒரு 3 வண்டி ஆப்ரேட் ஆகுது.
திருச்சிக்கு ஒரு வண்டி ஆப்ரேட் ஆகுது, மதுரைக்கு ஒரு வண்டி ஆப்ரேட் ஆகுது, புதுச்சேரிக்கு ஒரு வண்டி ஆப்ரேட் ஆகுது. டோட்டலா 6 வண்டி இப்ப பம்பால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இப்ப இருக்கிற நிலைமை. ஆனா அடுத்த மாசம் என்னைக்கு கூட்டம் அதிகமாகுதோ, பம்பைக்கு எப்ப கூட்டம் அதிகமாகுதோ, சபரிமலை கூட்டம் அதிகமாகறப்ப 30க்கு மேல பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு SCTC பர்மிட் வாங்கி வச்சிருக்காங்க. செலவு பண்ண முடியாது. ஆபீஸர் நிறைய பயப்படுவாடா. ஆபீஸருக்கு நிறைய பயப்படுவாங்க. போட்டா வந்து பின்ன போட்டுவான். ஸோ இந்த ஜங்ஷன் நம்ம ஆல்ரெடி எரிமேலியிலேருந்து வரும்போதே பார்த்துருப்போம். மெயினான ஜங்ஷன். இதில் நேராக போயிட்டா நம்மளுக்கு பத்தனம்திட்டா, செங்கோட்டையெல்லாம் வரும். நம்ம ரைட் எடுத்துருவோம். நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியா. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் நிறையா நம்ம பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட் பேர் ரன்னி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரன்னி ஃபாரஸ்ட் டிவிஷன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இந்த கம்ப்ளீட் ரோடும் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவலும் இருக்குது. ஸ்டீரிங்கு BS6 இன்ஜினோட ஸ்டீரிங்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பெண்டில் திருப்பறதுக்கெலாம் அப்படியே எஃபோர்ட் கொடுத்து திருப்பணும்னு அவசியம் இல்லை. பவர் ஸ்டீரிங்கு சூப்பராக திரும்புது. பைக்ல வந்து நின்று பொறுமையா எடுக்க வேண்டிய லாக். மேல போவா நம்ம. ஸோ இப்போ நம்ம ரைட் எடுத்த ரூட்டு தான் வேற ரூட்டு. எரிமேலி வரைக்கும் SCTC போகும். அது இந்த ரோட்ல ஏற்றேன். நான் போய் பஸ்கார வந்துட்டான். அந்த இடத்துல நின்றுட்டேன். எப்படி நிட்டு வேறு பஸ் வண்டி இடம் போட்டாங்க. பஸ் போட்டு விடல, பிரேக் நல்லா இருந்தனால ஏற்றேன். ரொம்ப டஃப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப தலைவலி போடுது. ஆமா, ஏறுக்கும் தோணுனா இன்னும் 2-3 இடம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் முண்டக்காயம் அப்படிங்கிற ஊரே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் போய் ஜாயின் பண்ண போகிறோம். அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி பெரியார் வழியாக குமுளி ஜாயின் பண்ணிடுவோம். குமுளிக்கு அப்புறம் எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பஸ் மட்டும் பம்பா டு சென்னை ஆப்ரேட் பண்ணுற இந்த ஒரு பஸ் நீங்கள் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். குமுளி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பம், தேனி, பெரியகுளம், வத்தலகுண்டு, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சென்னை தான். ஆன்லைன் பேமெண்ட்டு இல்லாட்டி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி டிக்கெட்டு மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக SCTC எல்லா பஸ்லையும் கொண்டு வரல. ஒரு சில பஸ்ஸஸில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நெட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மலை மேலே இருந்தோம் பார்த்தீங்களா பம்பாவில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டிக்கெட் எடுக்க முடியாது.
பட் மற்ற இடங்களில் நெட் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் டெபிட் கார்டு இல்லை ஜிபே யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ரோடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நேரோவான ரோடு தான். ஃப்ரண்ட்டில் ஒரு கார் போகுது பார்த்தீங்களா, அந்த லெவலில் தான் ஒரு லேன் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பஸ் ஓட்டும் போது பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எதிர்க்க வர வண்டிங்க வந்து கம்மி. இப்போ நம்ம எரிமலை ரூட் எடுத்து வந்தோம்னா அந்த சைடு நிறையா வண்டி வரும். பட் இங்கே வந்து வண்டி டிராஃபிக் கம்மிங்கிறதுனால எஸ்சிடிசி இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆட்டோ டிரைவர் சின்ன ஒன்று தானுங்க, மெக்கானிக்கா தேவிக்குளத்துக்கு ஏதோ ஒரு வண்டி பிரைட் ஒன்று வந்து வண்டி பிரைட் ஒன்று 10 வந்துடுவேன். 25 கோடி ஒன்று ஏதாவது வாங்குவோம். 25 கோடி அப்போ என்ன இருக்கா? கண்ணுக்கு மேல வச்சுருந்தா அம்மா மட்டும் 60 கிலோமீட்டர் விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஃபுல்லாக இறங்கி ஓகே வேலை பண்ண நம்ம பம்பா டு சென்னை எஸ்சிடிசி ஜேர்னியில் ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 1. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி. நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது பம்பாலேருந்து சென்னை வரைக்கும் எவ்வளோ தூரம் யோசிச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் டின்னர் பிரேக்காக நிறுத்திருக்காங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. ஸோ 7 o'clock வந்து இங்கே நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஹோட்டலில் நிறுத்திருக்காங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஏவிடி டீ ஃபேக்ட்ரியோடைய ஓன் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தான் அது. ஸோ டேரெக்டாக ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப்லேயே போய் சும்மா விசாரித்தேன். டீ வந்து 1 கிலோ 240 சொன்னாங்க. எனக்கு வந்து கம்மியாக தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் போட்டுக்கிற ப்ரைஸ் 160. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 120க்கு 1/2 கிலோ கொடுத்தாங்க. இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகும்போது நம்ம எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா இங்கே தான் மோஸ்ட்லி நிறுத்துவாங்க. ஹோட்டல் அன்னபூர்ணா ப்ளஸ் ஏவிடி ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. அந்த ஏவிடி ஃபேக்ட்ரி அவுட்லெட்டோடு சேர்ந்து இருக்கிறது தான் அந்த ரெஸ்டாரண்ட்டும். ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். நம்ம நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூடி ஒன்று நிற்கிது. நாஞ்சில்னு போட்டிருக்கும், ஆனால் பம்பா டு சென்னை ஆப்ரேட் ஆகிற யூடி தான். நிலக்கல்லேருந்து கிளம்பிச்சு. நம்ம வண்டி பம்பாலேருந்து கிளம்பிச்சு, இது வந்து நிலக்கல்லேருந்து கிளம்பிச்சு. ஸோ ரெண்டுமே இருக்குது. பம்பாலேருந்து கிளம்புற பஸ்ஸும் இருக்குது, நிலக்கல்லேருந்து கிளம்புற பஸ்ஸும் இருக்குது. டீசெண்டான ஒரு டின்னர் பிரேக்கு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ரைடை பொறுத்த வரைக்கும் கேபின் ரைடில் தான் போய்கிட்டு இருக்குது. பம்பாலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் கேபின் ரைடை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூ, ஃப்ரெண்ட்லியான டிரைவர், ஃப்ரெண்ட்லியான கண்டக்டர்னா. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டமே வேறு மாதிரி மாறுது. யூஸ்வலாக எஸ்சிடிசி லாங் ஜேர்னிஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஒரு டிரைவர் ப்ளஸ் கண்டக்டர் பார்த்துப்போம். பட் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டரு 2 டிரைவர். ஸோ டோட்டலாக க்ரூ மெம்பர்ஸ் 3 பேர் இருக்காங்க.
தேக்கடி வந்துட்டோம்ல. குமாலி குமிழி இல்லை குமாலி குமிழி குமாலி. அப்படியே அந்த வெள்ளை லைட் ஆஃப் பண்ணிக்கினே ஆக்கிய வேற கார் இருக்குல்ல பாட்டெல்லாம் தெரியுது அவனுக்கு. ஏதோ தேக்கடி குமுளி ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம குமுளி பஸ் ஸ்டாண்டு போல். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பு, ரெஸ்ட் ஸ்டாப்புன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்டாப்பு. எந்த ஒரு எஸ்சிடிசி பஸ் ஆச்சு ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் நிறுத்தி பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம பம்பா எஸ்சிடிசி பஸ்ஸில் நிறுத்துகிறாங்க. சபரிமலை எஸ்சிடிசி பஸ்ஸில் ஏன் மெயினாக நிறுத்துகிறாங்கன்னா சிப்ஸுக்கான ஷாப்பிங் டைமாக. ஸோ சபரிமலை போயிட்டு வந்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கேட்குறது சிப்ஸ் வாங்கிட்டு வந்தியா, அல்வா வாங்கிட்டு வந்தியா, பிரசாதம் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ நிறையா பேர் நம்ம பஸ்ஸில் வர நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சபரிமலை தரிசனம் முடிச்சுட்டு, நிறைய பேர்லாம் இல்லை என்னை தவிர மற்ற எல்லாருமே வந்து சபரிமலை தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்க தான். ஸோ அவங்க நிறையா பேர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வந்து சிப்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நிறுத்துவீங்களா எங்கேயாச்சுன்னு. ஸோ அதுக்காக வந்து மோஸ்ட்லி எப்போவுமே நம்ம டிரைவர் அண்ணாங்க இங்கே தான் நிறுத்துவாங்க போல். இங்கே ஒரு 100 கடை இருக்குது. குமுளிக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு 100-150 கடை லைனாக இருக்குது. சிப்ஸு, அல்வா, பிக்கிளு, அப்புறம் அந்த ஸ்பைசஸ்ஸு, ஆயிலு அப்படின்னு எல்லா ஐட்டமும் லைனாக ஒரு 150 கடை இருக்குது. போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 15 நிமிஷம் கேப் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதான் இந்த ரோடு. ஆக்சுவலி இது மெயினான ரோடு தான். வண்டி பெரியார் தேக்கடி குமுளி ரோடு தான். இந்த ரோட்டை பாருங்கள் அப்படியே. இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒரு 200 கடை இருக்கும் போல். அவராம் பாரு பாய் இவனுக்கிட்டே நிப்பாட்டி இறக்கி விட்டு போயிடுறது. அவன் வந்துட்டானப்பா முன்னாடியே போனா நம்ம நிக்கல. முன்னாடி வருதான் பார்த்தேன். இதுல இல்ல அந்த என்னமோ பண்ணேன் உனக்கு என்னடே பண்ணணும்டா. இந்த ஆன்லைன் போடுற இது சீக்கிரம்யா வேடிக்கை பார்த்துருக்கியா? வாடாங்க. ஸ்டேஜ்ல வந்து 6 மணிக்கு முன்னாடி சொல்லி ஸோ நம்ம குமுளியிலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் எல்லாமே பைபாஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து தேனி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரானோம். அங்கே குமுளியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் கூடலூர் பைபாஸு, கம்பம் பைபாஸு, அதுக்கப்புறம் உத்தமபாளையம் பைபாஸு, சின்னமன்னூர் பைபாஸு. இதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா தேனி இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி போட்டோம். தேனி தாண்டியும் பார்த்தீங்கன்னா பெரியகுளம், தேவதானப்பட்டி, வத்தலக்குண்டு எல்லாமே பைபாஸ் தான். வத்தலக்குண்டு நம்ம ஊரை காமிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். வத்தலக்குண்டுக்குள்ளே போவாங்கன்னு நினச்சேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா பைபாஸ் தான். ஸோ பைபாஸ் தான் நம்ம வந்து டேர்ன் ஆகிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் தான். இதுதாங்க வத்தலக்குண்டு பைபாஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ரைட் எடுக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஊருக்குள்ளே போகிற வழி. ஊருக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்ட் கிட்டலாம் போகும். பஸ் ஸ்டாண்ட் கிட்டலாம் பயங்கர நெருக்கடியாக இருக்கும்.
இப்போ அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணி போவோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்க, திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்க. நாளைக்கு மார்னிங் என்ன டைம் நம்ம கிளாம்பாக்கம் ரீச் ஆகிறோம்னு பார்ப்போம். நடுவில் ஏதாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தினா நான் அப்டேட் பண்ணுறேன். டுவெல் 30 ஆகுது. மணப்பாறை கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் டீ பிரேக் நிறுத்தியிருக்காங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் நம்ம வத்தலக்குண்டு தாண்டி. இப்போ தான் வந்து நம்ம மணப்பாறை ரீச் பண்ணியிருக்கோம். இதை தாண்டியும் தூங்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் எதுவும் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான் நினைக்கிறேன். பட் நடுவில் ஏதாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் இருந்தால் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு ஸ்பீடு ஹைவே வந்தோடனே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்றாங்க. 80 லாக்டு வண்டி, BS6 வண்டி 80 லாக்டு. பட் அந்த 80 மெயின்டைன் பண்ணுறாங்க. 80 வரைக்கும் ஹைவேல நிறையா வாட்டி மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. அதாவது ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக ட்ராவல் பண்ணுறாங்க. பட் ஹைவேஸ் வந்தோடனே நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. ஸோ பார்க்கலாம், மோஸ்ட்லி வந்து டைமை பிடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் நாளைக்கு சென்னைக்கு. Five hours later. அதுலயும் அவனுக்கு அவன் தெரிஞ்சா ஏன்னா பனிஷ்மெண்ட்னு போட்டா ஷூட்டிங் மட்டும் பார்த்துட்டு டெய்லி பேர்டு வாங்கி திருச்சியில தான் இருந்தேன். வாஷிங் சொல்லல, நீச்சல் சொல்லல, கூட என்ன போகணும் அப்படின்னு சொல்லல. நன்றிண்ணா. சரிப்பா, தேங்க்ஸ்ண்ணா. டாட்டா. ஒரு சூப்பரான ஜேர்னி. பம்பா டு சென்னை எண்ட் ஆகுது. பஸ் வந்து டிப்போ போகுது. டிப்போ இங்கே தான் இருக்குது, கிளாம்பாக்கத்தில் தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் டிப்போ இருக்கும், அதாவது CNB டிப்போ அங்கே இருக்கும். சூப்பரான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம SCTC புது BS6 பம்பா சபரிமலா ஸ்பெஷல் சர்வீஸில். சூப்பரான க்ரூ, தரமான ஒரு பஸ்ஸு, செம்மையாக வந்து டைமிங்கும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டைமிங் வந்து எப்படி நான் கால்குலேட் பண்ணேன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அங்கே 4 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு 8 மணிக்கு இங்கே கிளாம்பாக்கம் வரும்னு போட்டுருந்துச்சு. ஸோ 16 மணி நேரம் டைமிங் கால்குலேஷன் அங்கே பம்பாலேருந்து சென்னை கிளாம்பாக்கம் வரைக்கும். அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு 8 மணிக்கு மேலே ஆகும் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம வந்தது 7 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதாவது 15 மணி நேரத்தில் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அந்த டைமிங்கை. சூப்பரான ஒரு டிரைவிங்கு. 80ல் லாக் ஆகியிருந்தாலும் அந்த 80ல் வந்து மேக்ஸிமம் வந்து டச் பண்ணாங்க. நிறைய வாட்டி வந்து இந்த 80 டச் பண்ணி ஹைவேஸில் ஓட்டினதுனால டைமிங் மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்து இறக்கியாச்சு. 1200 ருபீஸ் ஸ்பெஷல் ஃபேர் கொடுத்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பம்பாலேருந்து சென்னை வரதுக்காக இருந்தாலும் சரி, அண்டு பம்பாலேருந்து நீங்கள் திருச்சி, திண்டுக்கல், விழுப்புரம் அந்த மாதிரி போகிறதா இருந்தாலும் சரி இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து கம்மியான சர்வீஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சீசன் நெருங்க சபரிமலை சீசன் நெருங்க டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே பஸ்ஸஸ் நம்ம SCTCயில் ஓட போகுது சபரிமலையிலேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.